திருவள்ளூர் மாவட்டத்தில், அதாவது திருவாலங்காடு அடுத்த கலாம்பாக்கம் பகுதியில் சிறுவன் ஒருவன் கடத்திய விவகாரத்தில் நேற்று பார்த்தோமானால் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களை திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஆஜரான நிலையில் அவர் நேற்று இரவு பார்த்தோமானால் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் காலை 10 மணிக்கு திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஆஜரான நிலையில் அவரை துருவி துருவி பல்வேறு கேள்விகளை அடுக்கி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் இருந்த ஏடிஜிபி ஜெயராம் அவர்களையும் திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஜெகன்மூர்த்தியிடமும் அதே போன்று ஜெயராமிடமும் நேரடியாக, அதாவது நேருக்கு நேர் அமர வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி உள்ளது. அதாவது இருவருக்கும் பழக்கம் எவ்வாறு ஏற்பட்டது, சிறுவனை கடத்த முயன்றது யாருக்கு அதிக பங்கு உள்ளது என்பதையும், அதே போன்று என்னென்ன திட்டங்கள் தீட்டினார்கள் என்பதை நேருக்கு நேர் அமர வைத்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் காவல்துறையினர் தற்போது அழைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று இரவு முதல் ஏடிஜிபியிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் இன்று காலை 10 மணி முதல் இருந்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரான ஜெகன்மூர்த்தியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இருவரையும் தற்போது எதிரெதிர் அமர வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவது பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தொடர்ந்து விசாரணையை டிஎஸ்பி தமிழரசு தலைமையிலான காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.